அக்கா, அவர் அசப்ல பாக்குறதுக்கு நம்ம ராஜேந்திரன் மாமா மாதிரியே இல்ல? ஆமா. ஆமா, அவர் எதுக்குக்கா ஊருக்கு போனாரு? ஏதோ நிலம். நீ படிக்கிறதா இருந்தா ஒண்ணு வெளியில போய் படி, இல்ல ரூம்குள்ள போய் படி. எதுக்கு புக்கை திறந்து வச்சுட்டு டிவியை பார்த்துட்டு இருக்க? இல்ல நான் இங்கே படிக்கிறேன், என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். டேய், உன் ரிப்பேர் வேலைலாம் வெளியில போய் பாரு. நிம்மதியா டிவி கூட பார்க்க முடியல. ஓட்ட ஓட சொல்லலாம் கொண்டு வச்சுக்கிட்டு நம்ம உசுர வாங்குறான். ஏய், எதிரி ஓட்ட உடசல். இது என் ஃப்ரெண்டுது, ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கான். உன் ஃப்ரெண்டுக்கே அந்த ரேடியோ பிடிக்கல போல இருக்கு, அதான் உன்கிட்ட கொடுத்துருக்கான். அது இனிமே ஒழுங்கா திரும்பாது. ஏய், இப்படியே பேசிட்டு இருந்தா உன் மண்டையை உடைச்சிருவேன். ஏய், இப்போ உங்க ரெண்டு பேரும் பல்ல உடைக்க போறேன். பேசாம இருங்க. நல்ல அக்கா நல்ல தம்பி, காயலங்கடைக்கு போங்க, அங்க நிறைய கிடைக்கும், உடைச்சிட்டு வரலாம். அத கூட அவன் ஒழுங்கா பண்ண மாட்டான். யூஸ்லெஸ் ஃபெலோ. ஏய், தரதனம் பிடிச்சவள, நீ ரொம்ப யூஸ்ஃபுல்லா? ஏய், ஓவரா பேசாதடா. ஏய், இப்படியே பேசிட்டு இருந்தா ஒரே அரைதான், கண்ணம் பழுத்துரும். அது வரைக்கும் நான் என்ன பூ பறிச்சிட்டு இருப்பேனா? ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறீங்களா? நிம்மதியா டிவி கூட பார்க்க முடியல இந்த வீட்ல. படி. என்ன அபி, மாப்பிள்ள வந்துட்டு போறாரு போல இருக்கு. எனக்கு தெரியலம்மா, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரேன். ஏதோ கோவமா போறாரு. ஏய் மனோகர், மாப்பிள்ள எதுக்காக வந்துட்டு போறாரு? யாருக்கு தெரியும்? ஆனந்தி, மாப்பிள்ள ஏதாவது சொன்னாரா? வந்தாரு, நின்னாரு, போனாரு. ஏன் வந்தேன்னு அவரும் சொல்லல, நாங்களும் கேட்கல. ஏண்டி இப்படி அருகடுத்தனமா பண்ற? மாப்பிள்ள வந்துட்டு போறாரு, நீ பேசாம டிவி பாத்துக்கிட்டு இருக்கியா? ஏமா, நாங்க பேசினாலும் தப்புங்கிற, பேசாட்டாலும் தப்புங்கிற, எங்களை என்னதாம்மா பண்ண சொல்ற? நாலு சாத்து சாத்துனா உனக்கு எல்லாம் புரியண்டி. நாங்க பேசாததுக்கே நீ இப்படி சொல்றியே. அவரை பார்த்த உடனே ஆயா தொடப்பக்கட்டைய வச்சுட்டு நின்ன தோரணை இருக்கே. ஐயோ, என் வயித்துல வந்து பிறந்திருக்கீங்களே, அவங்க வீட்டுல சொல்ற மாதிரி தாண்டி நீங்களும் நடந்துக்கிறீங்க. அம்மா, ஏமா அவங்கள திட்டுற? அவங்க சின்ன பொண்ணுங்க, விவரம் இல்லாம இருக்கலாம். ஆனா வந்தவரு எப்ப பார்த்தாலும் அவ்வளவு பேசுவாரே, கொஞ்சம் வாயை திறந்து எதுக்கு வந்தேன்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன அபி, நீயும் அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? அவங்க ஏதோ விளையாட்டுத்தனமா பண்றாங்க, பழி உண்மையில தானே வருது. எனக்கு ஒண்ணும் இல்ல, விடு. போய் காஃபி கொண்டு வாமா, போ. போமா. சாரிக்கா, அவர் வந்து நின்ன விதம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. அதனால தான் யாரும் பேசல. அம்மா
அண்ணன் வந்தாச்சு. டேய் பாஸ்கரா, பாஸ்கரா, என்னடா உங்க அப்பா பத்தி ஏதோ தெரிஞ்சுதா? ஏன்டா பேசாம இருக்கிற? என் கோவத்தை கலராத. நானே தலைவடிச்சு போற மாதிரி வந்து நிக்கிறேன். ஏன்டா ஏதாவது பிரச்சனையா? அந்த வீடு என்ன பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தாம்மா. எல்லாம் திமிரு பிடிச்சவங்க. நான் எதுக்கு அங்க போனேன்? நீ சொன்ன இடத்துக்கு தான் போனேன். ஐயோ, ஏன்டா இவ்வளவு கோவமா பேசுற? அவனுங்க ஏதாவது கண்டபடி பேசிட்டாளுங்களா? பேசினாலும் பரவாயில்லம்மா. நான் போனது வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்ப பார்த்து அந்த மனோகர் ஏதோ ரேடியோ நோண்டிட்டு இருக்கான். அங்க இருக்காள் இந்த ஆனந்தி, திமிரு பிடிச்சவ. கால் மேல காலை போட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா. சட்டையை பண்ணல. ஐயோ, என்னடா கொடுமை இது? அவங்க வீட்டு மருமகனுக்கு வந்த நிலைமையா இது? என்ன அனுதாபமா? இந்த அசிங்கத்துக்கு நீதானே காரணம். சரிண்ணே, 2 பேர் தான் அப்படி நடந்துக்கிட்டாங்க. அந்த வீடு தான் ஒரு கல்யாண மண்டபமாச்சே. மத்தவங்க என்ன சொன்னாங்க? பல்ல உடைச்சிடுவேன். கதையாடி சொல்றேன், கேட்டுட்டு இருக்க. டேய், அவன் மேல எதுக்குடா கோவப்படுற? எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு நல்லது இல்லையா? கடைசியா ஒருத்தி இருக்காளே ஆர்த்தி, பெருசுக்கும் சிறுசுக்கும் சேராதவ. படிப்பான் படிப்பு, அறிவாளி மாதிரி பேசுவா. இப்ப சொன்ன பார், அது கரெக்ட். அந்த ஆர்த்தி அப்படிதான் திமிரு பிடிச்சவங்க. அதெல்லாம் பரவாயில்லம்மா. அந்த வீட்டுல இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயா, அவ என் பக்கத்துல இருக்கிற சேர் எடுத்து அப்பதான் பெருக்கிறா. எனக்கு வந்த கோவத்துக்கு செவுட்டில் நாலு போடு போட்டு வந்திருப்பேன். கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏண்டா அந்த அசோகவனத்து சீதை மாதிரி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே நிப்பாளே உன் மாமியா? ஐயோ, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு அவ இல்லையா? நான் பார்க்கல, வெளியில வந்துட்டேன். ஆனா வெளியில வரும்போது நீ கட்டி வச்சு அருமை பொண்டாட்டி அவளை பார்த்த. மேலையும் கீழையும் பார்த்தா. அவளையாவது அறிஞ்சிருக்கணும். தப்பிச்சுட்டா. வேற வழியே எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, அப்பாவை பாத்தியா? ஏய், அக்கானு கூட பக்கம் பல்ல உடைச்சிருவது பார். இனிமே அப்பா கிப்பான்னு யாராவது பேசுனீங்க, யாரையும் வீட்டுல இருக்க விட மாட்டேன். தொலைச்சிருவேன், தொலைச்சு. देवेन्द्र वंद गुरु पंकज मंजुपाठ देवस्य नाथ मुनीन्द्र कीर्ते वल्लीशनाथ मम देहि कराततंभं नित्याजनंद निरताखिल रूपं मध्य प्रधान परिपूरित भक्त कामा सदमानं भवति सदा जपुरुषः सतेन्द्रज आजुष्येवेन्द्रजे प्रतिष्ठति दक्षिण यार पेरल पन्नु देवरोद्देवं गुण विशेषेण दक्षिण यार पेरल சாமி பேருக்கு பண்ணு. देवरोद्देवं गुण विशेषेण विचिट्टा जामस्य महाबली देवसेनांबिका समेत सुब्रह्मण्याद्रमाः पादारंजमट्टोद्र सदनामार्चन पूजां करिष्ये ओम सां सों शरवणभवाद्रमाः ओम स्कन्दाद्रमाः ओम मुगाद्रमाः ओम षण्मुगाद्रमाः ओम वारणेत्रसुदाद्रमाः प्रभवे नमः ओम जलाद्रमाः ओम சாரதா, என்ன சாரதா, அடையாளம் தெரியலையா? ஜானகி, நீயா? ரொம்ப வருஷம் ஆச்சுல, அதான் அடையாளம் தெரியல, குழம்பி போயிட்டேன். அம்மா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். இவன் என் ஒரே மகன், பேர் ரமேஷ். ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க தம்பி? MBA முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். பரவாயில்லையே, படிச்ச பையன். கோயிலுக்கெல்லாம் வந்து சாமி கும்பிடுற? இவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான், சாமி பக்தி ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப சந்தோஷமா என்ன இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. நல்லா இருப்பா, நல்லா இரு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடுறேன். இவ்வளோ நல்ல பையனா இருக்கா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவ ஜானகி. அம்மா, நீ எப்போ இவனுக்கு கல்யாணம் பண்ண போற? எங்க ஒண்ணு அமைய மாட்டேங்குதே. என்ன நீ இவ்வளோ தங்கமான பையன், நல்ல வேலையில இருக்கான், இவனுக்கு பொண்ணு கிடைக்காது? கிடைக்கணும் தான், நாங்களும் 4 இடம் பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாரும் காரு பணம் பங்களான்னு தரத்துக்கு தயாரா தான் இருக்காங்க. ஆனா மனசுக்கு பிடிச்ச பொண்ணா இருக்க வேண்டாமா? எனக்கு வரதட்சணை எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நல்ல பொண்ணா இருக்கணும், அதான் ஒரே கண்டிஷன். ஏன் சாரதா, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னல? அவளுக்கு போன வாரம் தான் நிச்சயதார்த்தம் ஆச்சு. அடடா, முன்னமே உன்னை சந்திக்காம போயிட்டேனே. எதுக்கும் ஒரு டைம்னு ஒண்ணு வரணும். என்ன ஆண்டி, அம்மா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? அது எப்படிப்பா உனக்கு தெரியும்? என்ன வச்சுக்கிட்டு வயித்துல நெருப்ப கட்டின மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. என்னடா கிண்டலா? வருஷம் ஏறிட்டே போகுது, இவனுக்கு எப்ப கல்யாணத்தை பண்ணி பேரம்பேத்திய பாப்போன்ற கவலையில நான் இருக்கேன். இவர் என்னன்னா கிண்டல் அடிச்சிட்டு இருக்காரு. ஜானகி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு சாரதா. என் அக்கா பொண்ணு ஒருத்தி இருக்கா, பேரு ஆனந்தி. எங்களை மாதிரி வசதி இல்லைனாலும் அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க ரொம்ப நல்ல குடும்பம். வசதி பத்தி என்ன விட்டு தள்ளு சாரதா. உங்க அக்கா பொண்ணுன்னு சொல்ற, நல்ல குணம்னு சொல்ற, அது போதும். அப்போ ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, அக்கா கிட்ட பேசி அவங்கள தயாரா இருக்க சொல்றேன். எதுக்கு ஆண்டி? பொண்ணு பார்க்கதான். ஆண்டி, எனக்கு இந்த பொண்ணு பாக்குற ஃபார்மாலிட்டிஸே பிடிக்காது.
4-5 பேரா கிளம்பி போய் அவங்க வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு பொண்ணை வர சொல்லி பார்த்துட்டு கடைசியில எஸ் ஆர் நோன்னு ஒரே வார்த்தையில அந்த பொண்ணை ஏத்துக்கிறதும் நிராகரிக்கிறதும் எனக்கு சரின்னு படல. அந்த பொண்ணோட மனசு இதனால சங்கடப்படாதா? எனக்கு இந்த பொண்ணு பார்க்குற மேட்டரே பிடிக்கல. நீ சொல்றது சரிதான்ப்பா. வேணான்னு சொன்னா வேற எந்த விதத்துல பொண்ணு பாக்குறது? ஆண்டி, நான் ஒரு ஐடியா சொல்றேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட். சொல்லு. இப்பவே இப்படியே கேஷுவலா கிளம்பி உங்க அக்கா வீட்டுக்கு போவோம். எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்லியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அந்த பொண்ணை பார்ப்போம், எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா விஷயத்த சொல்லுவோம், இல்லைன்னா சாதாரணமா திரும்பி வந்துருவோம், யாருக்கும் தொந்தரவு இல்லாம. ஓகே? இது நல்ல யோசனையா இருக்குப்பா. ரமேஷ், பொண்ணு பிடிக்குதோ இல்லையோ, நாம பார்க்க போற பொண்ணோட மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரியே இப்ப நாம எங்க அக்கா வீட்டுக்கு போலாம். எல்லாம் சரிதான் சாரதா. உன்னை இப்பவே சொல்லிடுறேன், பொண்ணு பிடிக்கலன்னா நாங்க சத்தம் இல்லாம திரும்பிடுவோம். அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. பொண்ணு பிடிச்சிருந்தாதான் அடுத்ததா பேச்சு. என்ன சரியா? சரி ஜானகி, எனக்கு சம்மதம். ஆனா ஆனந்தி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வா போலாம். வாப்பா. வாப்பா. என்ன சந்திரா, என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு வெயிட் பண்ற? உங்களை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக விவசாயம் எல்லாமே இப்படி நடு ரோட்ல நிக்கிறதா? என்ன பண்ண சொல்றீங்க? உங்க வீட்டு பக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. வேற என்ன பண்ண முடியும்? நடு ரோட்ல தான் நிக்க முடியும். நான் சரியானவளா ரோஷக்காரியா இருந்திருந்தேனா என்னைக்கும் உங்களை விட்டுட்டு போயிருப்பேன். எல்லாம் என் தலையெழுத்து. இப்படி எல்லாம் நடக்க வேண்டியதா இருக்கு. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம். இப்ப என்ன பிரச்சனை உருவாயிருக்கு? உருவாயிருக்கிறது பிரச்சனை இல்ல, உங்க குழந்தை. என்ன சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. டாக்டர் தான் சொன்னாங்க. எப்படி நம்பாம இருக்க முடியும்? ரிடிகுலஸ். அப்போ நீங்க என்ன நம்பலையா? சேச்சா, நம்பிக்கை இல்லாம இல்ல சந்திரா. நியாயமா பார்த்தா இந்த விஷயத்தை கேட்ட உடனே நான் சந்தோஷப்படணும். ஆனா என்னோட சூழ்நிலை நான் சந்தோஷப்பட முடியல. அதான். இங்க பாருங்க, உணர்ச்சி வசப்பட்டு நம்ம 2 பேரும் செஞ்ச காரியம் தான் இப்ப இவ்வளவு பெரிய சிக்கல்ல கொண்டு வந்து விட்டுருக்கு. இதை நம்ம 2 பேரும் சந்திச்சுதான் ஆகணும், சரி பண்ணிதான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட. சேச்சா சந்திரா, எனக்கு பிடிக்கலன்னு கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நான் இத பாருங்க, எனக்கு தேவை உங்க பணம், கார், பங்களா இதெல்லாம் இல்ல. உங்க கையால ஒரு தாலி, அவ்வளவுதான். சந்திரா, நீ என்ன நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நீ எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறியோ அதை விட ஆழமா நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனா எங்க அப்பா, அவரு நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நான் உங்ககிட்ட அப்போ வித்தியாசமா நடந்துகிட்டது காரணமே எங்க அப்பா மேல இருக்கிற பயம்தான் சந்திரா. ஆமா சந்திரா, நான் உன்னை ஒதுக்குற மாதிரி கூட நீ நினைக்கலாம். ஆனா அது உண்மை இல்லை. எங்க அப்பாவை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. இந்த பிரச்சனைய எந்த காரணத்தினாலும் நம்ம ஒதுக்க முடியாது. ஏதாவது ஒரு கோயில்ல என் கழுத்துல நீங்க தாலி கட்டிதான் ஆகணும். சந்திரா, தாலி கட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கப்புறம் என்ன எங்க அப்பா நிச்சயமா வீட்டை விட்டு துரத்திடுவாரு. துரத்துனா துரத்தட்டும், நம்ம வேற எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு நீங்க மட்டும் போதுங்க. குழந்தை மாதிரி பேசாத சந்திரா. இப்ப நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. ஆனா நீ என்ன நம்பி வந்தவ. உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. உன்னை மகாராணி மாதிரி வச்சு ஆடணும்னு ஆசைப்படுறேன். அவசரப்பட்டு நம்ம எதிர்காலத்துக்கு எடுத்துக்க வேண்டாம். என்ன சந்திரா பாக்குற? என் தங்கச்சிக்கு சிங்கப்பூர் மாப்பிள்ள ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இடையில இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ வாழ்க்கை பாதிக்கப்படும். இன்னும் 1 மாசம் பொறுத்துக்கோ. எப்படியாவது அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுறேன். என்ன சந்திரா யோசிக்கிற? ஊர் உலகத்துக்கு தெரியற மாதிரி நம்ம கல்யாணம் கிராண்டா நடக்கணுங்கிறது என் ஆசை. நீங்க சொல்றதுலாம் எனக்கு புரியுது. ஆனா என் நிலைமை, நீங்க சொல்ற வரைக்கும் நான் பொறுமையா இருக்கலாம். ஆனா வயித்துல வளர குழந்தை, வெளி உலகத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா, குறிப்பா உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா,
இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா, என்ன? நான் சொல்ற விஷயத்துக்கு நீ சம்மதிச்சேன்னா, அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம கல்யாணம் தான். நீங்க என்ன சொல்றீங்களோ செய்றேன். எனக்கு நம்ம கல்யாணம் நடந்தா சரி. அதுக்கு நீ இந்த கருவை கலைச்சிடணும். என்ன சொல்றீங்க? சாரி சந்திரா, இது கேட்க உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஷாக்காவும் இருக்கும், எல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் வேற வழி தோணல சந்திரா. இது நம்ம குழந்தைங்க. ஆமா சந்திரா, இது நம்ம குழந்தை தான். எனக்கும் நம்ம குழந்தைய அழிக்கணும்னு ஆசை இல்லை. வருத்தமா தான் இருக்க. நல்லா யோசனை பண்ணி சொல்லு சந்திரா. நாம கணவன் மனைவி ஆகிறது முக்கியமா, இல்ல அம்மா அப்பா ஆகிறது முக்கியமா? முதல் கட்டமா நாம புருஷன் பொண்டாட்டி ஆகணும். அதுக்கு நமக்கு கல்யாணம் நடக்கணும். குழந்தை எப்ப வேணா பெத்துக்கலாம். எனக்கு முக்கியமா நீ வேணும் சந்திரா. நான் சொல்றது புரியுதா? நல்லா யோசி, டைம் எடுத்துக்கோ. என் மேல நம்பிக்கை இருந்தா இதை ஒத்துக்கோ. நான் ஒண்ணு உன்னை கம்பல் பண்ணல. நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா என் மனசு கேட்கல. ஓகே சந்திரா, அப்புறம் உன் இஷ்டம். நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். ஆனா நீ இதுக்கு சம்மதிக்கலன்னா பாதிப்பு நம்ம 2 பேருக்கும் தான் இருக்கும். நான் வரேன்.